திமுகவை தோற்கடித்த 8 அதிர்ச்சி காரணங்கள். ஸ்டாலின் மேஜைக்கு போன இறுதி ரிப்போர்ட். உள்ளே ஷாக். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் திராவிட அரசியலின் வரலாற்றில் ஒரு பெரிய உலுக்கலை ஏற்படுத்தியுள்ளது. பல தசாப்தங்களாக தமிழக அரசியலை ஆட்டுவித்து வந்த திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பெரும் கட்சிகளும் பெரும் தோல்வியை சந்தித்துள்ளன. குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருந்த திமுக மிகப்பெரிய வரலாற்று பின்னடைவை எதிர்கொண்டுள்ளது. இந்த அதிர்ச்சி தோல்விக்கு பின்னால் உள்ள உண்மைகளை அறிய திமுக தலைமை 36 பேர் கொண்ட உயர்மட்ட ஆய்வுக்குழுவை அமைத்தது. இந்த குழு முழு தமிழகத்திலும் கள ஆய்வு செய்து கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலினிடம் ரகசிய அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. அந்த அறிக்கையில் இருந்து கசிந்த தகவல்கள் திமுக தலைமையை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜயின் அசுர எழுச்சியே திமுகவுக்கு பெரும் சவாலாக அமைந்தது. இளைஞர்கள் மற்றும் பெண்கள் மத்தியில் விஜய் பெற்ற அமோக ஆதரவு திராவிட கட்சிகளின் பாரம்பரிய வாக்கு வங்கியை பெரிதும் பாதித்தது. திமுக தலைமை இதனை சாதாரணமாக எடை போட்டதே பெரும் தவறாக அமைந்தது. ரகசிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள 8 முக்கிய காரணங்கள். தொண்டர்கள் நிர்வாகிகளிடையே பிளவு. அடிமட்ட தொண்டர்களின் கருத்துகள் மற்றும் புகார்கள் உள்ளூர் மாவட்ட நிர்வாகிகளால் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டன. இது கட்சிக்குள் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. தோற்றுப்போன உளவுத்துறை. கட்சி மற்றும் அரசு உளவுத்துறை மக்களின் நம்பிக்கையை சரியாக மதிப்பிட தவறின. விஜயின் எழுச்சியை முன்கூட்டியே கண்டறிய முடியவில்லை. உண்மையை மறைத்த நெருங்கிய வட்டாரம். ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமான சில ஆலோசகர்கள் களத்தில் இருந்த உண்மையை பின்னடைவுகளை மறைத்தனர். இது தலைமைக்கு தவறான புரிதலை ஏற்படுத்தியது. அதிகாரிகளின் உள்ளடி வேலைகள். சில உயர் அதிகாரிகள் ஆளுங்கட்சிக்கு எதிராக மறைமுகமாக செயல்பட்டதாக அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. எச்சரிக்கை மணிகளை புறக்கணித்த கோட்டரி. நெருங்கிய வட்டம் எல்லா எச்சரிக்கை சிக்னல்களையும் ஸ்டாலினிடமிருந்து மறைத்து எல்லாம் நல்லபடியாக உள்ளது என்ற மாயையை உருவாக்கியுள்ளது. விஜயின் செல்வாக்கை குறைத்து மதிப்பிட்ட அடிமட்ட ஊழியர்கள். தாவேக்காவின் இளைஞர் ஆதரவை திமுக அடிமட்டம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டது. பெரும் தவறு. கூட்டணி கட்சிகளின் துரோகம். பல கூட்டணி கட்சிகளின் உள்ளூர் தலைவர்கள் திமுகவுக்கு எதிராக உள்ளடி வேலை செய்தனர். காங்கிரசின் மறைமுக ஆதரவு. காங்கிரஸ் சில முக்கிய பிரிவினர் தாவேக்காவுக்கு ஆதரவாக செயல்பட்டதும் அம்பலமாகியுள்ளது. இது தவிர திமுகவுக்கு தேர்தல் வியூகம் வகுத்த தனியார் நிறுவனம் கள நிலவரத்தை முழுமையாக தவறாக மதிப்பீடு செய்து பிரச்சார உக்திகளை சொதப்பியதும் தோல்விக்கு ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. இந்த ரகசிய அறிக்கை திமுக தலைமையை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 50 ஆண்டுகால திராவிட அரசியல் கோட்டையை உடைத்த இந்த தோல்வியில் இருந்து கட்சி எப்படி மீளப்போகிறது என்பது இப்போது பெரும் கேள்வியாக உள்ளது. கட்சியின் உள்கட்டமைப்பை மறுசீரமைக்கவும் அடிமட்டத்துடன் தொடர்பை வலுப்படுத்தவும் திமுக தலைமை தீவிர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது.